அடுத்ததாக தற்போது இருக்கக்கூடிய நிலவரம் தொடர்பான தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஓய்வு பெற்ற பாதுகாப்புத்துறை அதிகாரி கர்னல் சிவநாதன் முன்னிலைகிறார். சார் வணக்கம். வணக்கம். இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆயிருக்கு. பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியிலிருந்து சில பதில் தாக்குதல் வரதா நன்மைக்கால தகவல் கிடைச்சிருக்கு. இப்ப உடனடியாக இந்தியா மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, எது போன்ற சூழ்நிலை தற்போது எல்லை பகுதியில் இருக்கும்? இப்பொழுது நம்ம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். ஏனென்றால் இப்போ அந்த நாடு டெஃபினட்டா ஏதோ ஒரு ரிவெஞ்ச் அட்டாக் பண்ணுவாங்க. அது எப்போ பண்ணுவாங்க, எங்க பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. டெரர் அட்டாக்கா கூட இருக்கும். உள்ள நம்ம சென்னையில உட்காந்துட்டு இங்க வராதுன்னு அட்டாக் கூட சொல்ல முடியாது. இங்க கூட கிரௌடட் பிளேசஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். அது மாதிரி எல்லை பகுதியில் ஆல்ரெடி அலர்ட்டா தான் இருக்கிறாங்க. இது எக்ஸ்பெக்டட் தான் நம்ம அட்டாக் பண்ண போறது. அதனால தான் இந்த மாக் ட்ரில் கூட இன்னைக்கு வச்சிருந்தாங்க. ஸோ ரியாக்ஷன் வில் பி அன்பிரடிக்டபிள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப கார்கில் போருக்கும் இந்த தாக்குதலுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா இதுல 9 இடங்கள் நெடுந்தொலைவில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டார்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணி இந்த அட்டாக் நடந்திருக்கு. கார்கிலுக்கும் இந்த தாக்குதலுக்கும் என்ன வித்தியாசம் சார்? கார்கில் வார்ல அவங்க நம்ம ஏரியா, நம்ம போஸ்ட் மலை மேல இருக்கிற நம்ம இந்தியா சைட்ல இருக்கிற போஸ்ட்ல அவங்க உட்காந்துட்டாங்க. ஸோ அது அவங்களை வெக்கேட் பண்றதுக்கு அந்த போர் நடந்தது. அது ஒரு டெரிட்டோரியல் வார். இப்ப இருக்கிற இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல என்ன நம்ம பண்ணிருக்கிறோம்னா, இந்த இவங்களோட டெரர் கேம்ப்ஸ் சொல்லுவாங்க. எங்க இந்த டெரரிஸ்ட உருவாக்குறாங்க, அவங்களோட ட்ரைனிங் கேம்ப்ஸ், அதெல்லாம் டார்கெட் பண்ணிருக்கோம். முன்னாடியெல்லாம் நம்ம இந்த மாதிரி டெரர் கேம்ப் சர்ஜிக்கல் அட்டாக் பண்றது எல்ஓசி, நம்ம லைன் ஆஃப் கண்ட்ரோல் பார்டர் ஏரியா கிட்ட இருக்கிற டெரர் கேம்ப்ஸ் டார்கெட் பண்ணிருந்தோம். ஆனா இப்போது இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல நம்ம கவர்மெண்ட் ஒரு போல்டு ஸ்டெப்பாக ரொம்ப உள்ள 100 கிலோமீட்டருக்கு மேல இருக்கிற டெரர் கேம்ப்ஸை கூட டார்கெட் பண்ணிருக்கு. இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா நம்ம ஏர்போர்ட் உள்ள பார்டரை கிராஸ் பண்ணி உள்ள போய் தாக்குதல் பண்ணிருக்கு. இப்ப இஸ்லாமாபாத் பக்கத்தில் இருக்கக்கூடிய பவல்பூர் வரைக்கும் நம்மளுடைய தாக்குதல் நீண்டு இருக்கு. இதை பாகிஸ்தான் எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கும் சார்? இதை டெஃபினட்டா அது பாகிஸ்தான் சீரியஸா தான் எடுத்திருக்கு. எல்லா வேர்ல்டு ஃபாரம்ல, எல்லா யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல கூட அப்ரோச் பண்ணிருக்கு. இது மாதிரி அவங்க ரிட்டாலியேட் பண்றதுக்கு they have the right to retaliate சொல்லியிருக்கிறாங்க. அது எப்ப பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனா நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம கொஞ்சம் செக்யூரிட்டியை பீஃப் அப் பண்ணணும் எல்லா இடத்துலயும். நாட் ஓன்லி பார்டர் மட்டும் இல்லை, நம்ம உள்ள கூட நம்ம சிட்டிஸ்ல இருக்கிற எல்லா ஏரியாவிலும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப தமிழ்நாடு கூடுதல் பாதுகாப்போடு இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கா? ஏன்னா கடலோர மாநிலங்கள்ல நாமளும் இருக்கும், குஜராத் இருக்கு. You mean to say நேவி சொல்றீங்களா? எஸ், நேவி ஆர் ஏர் ஸ்ட்ரைக் எதுவா இருந்தாலும் எல்லாருமே இப்போ அலர்ட்டா தான் இருக்கிறாங்க. எல்லாம் ப்ரிப்பேர்டா இருக்கிறாங்க. நேவி கூட ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கு. அவங்களும் இப்போ கராச்சி ஹார்பர் கிட்ட எல்லாம் இருக்கிறாங்க. நேவி கூட டிப்ளாய்டா இருக்கு. நம்ம இங்க இருக்கிற தமிழ்நாட்டு கோஸ்டல் லைன், குஜராத் கோஸ்டல் நீங்க சொன்னபடி எல்லா இடத்துலயும் நேவி இஸ் ஆன் த ப்ரோல். மீன்ஸ் அவங்க அலர்ட்டா பெட்ரோலிங் சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரிப்பேர்டா இருக்கிறாங்க. இப்ப நீங்க நிறைய இந்த வார் பேட்டர்னை ஃபாலோ பண்ணிருப்பீங்க. வழக்கமாக இந்த மாதிரி ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தபோது அவங்க ரிவெஞ்சுக்காக ரிட்டாலியேட் பண்றது அப்படின்றது நிறைய சூழ்நிலையில் பார்த்துருப்பீங்க. அது ஒரு டைம் லிமிட் ஏதாவது இருக்கா? வழக்கமா இதுதான் பேட்டர்ன், இத்தனை நாட்களுக்குள்ள ரிட்டாலியேட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு? இல்லைங்க, இதுல ஒரு டைம் லிமிட் இல்லை. ஆனா அவங்க பேட்டர்னை பார்த்தா அவங்க இமிடியேட்டா பண்ணுவாங்க. ஆனா நம்மள மாதிரி அவங்க யோசிச்சு பிளான் பண்ணி பண்ற சூழ்நிலையில இல்லை. ஏன்னா அவங்க கவர்மெண்ட் ஒரு ஆர்மி கண்ட்ரோல் கவர்மெண்ட். ஸோ அவங்க ஆர்மியில் இருக்கிற சீனியர் ஆஃபீஸர்ஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. பிளஸ் அவங்க டெரர் மாடியூல்ஸ், அவங்களோட லஷ்கர் ஏ தோபா அண்ட் மற்ற டெரர் ஆர்கனைசேஷன்ஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்க அது வேற விஷயம். அண்ட் கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ டிசிஷன் மேக்கிங் அவங்களுக்கு சென்ட்ரலி கண்ட்ரோல் இல்லை. நம்மள மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட் இல்லை. ஸோ ரோக் எலிமெண்ட்ஸ் கூட இருக்கிறாங்க. ஸோ எப்படிப்பட்ட ரியாக்ஷன் எங்க வரும் அது நம்ம கரெக்டாக உறுதியாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்ப பாகிஸ்தான் பதில் தாக்கக்கூடும் அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கையை நாம எப்படி, எது மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கலாம்? எல்லாத்தையும் வார்ன் பண்ணணும். அது மாதிரி இப்போ வார் லைக் சிச்சுவேஷன் தான் இப்போ.
நம்ம உள்ள ஒரு நாட்டுல உள்ள போய் ஸ்ட்ரைக் பண்ணிருக்கோம்னா அந்த நாடு டெஃபினட்டா ரிவெஞ்ச் எடுக்கும். அது அப்படியே பார்டர் ஏரியாஸ்ல எடுக்குதா, உள்ள சிட்டிஸ்ல எடுக்குதா, இல்ல பப்ளிக் சிவில் பாப்புலேஷனை டார்கெட் பண்ணுமா, இல்ல ஆர்மி இன்ஸ்டாலேஷன்ஸ் டார்கெட் பண்ணுமா, வேல்யூபிள் டார்கெட்ஸ் அதை அட்டாக் பண்ண ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. லைக் அவங்க ஒரு ஹோட்டல்ல அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க, பாம்பேல ஒரு பார்லிமெண்ட் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம இது மாதிரி இப்ப சிவிலியன்ஸை கொண்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரு பேட்டர்ன் இல்லை, அவங்க டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் தானே அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க ஆர்மி கூட நம்ம ஆர்மி மேல அட்டாக் பண்ற வாய்ப்பு உண்டு. இப்போ நேற்று உள்துறை அமைச்சகம் ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருந்தாங்க, லைட் ஆஃப் பண்றது, கம்ப்ளீட் ஷட் டவுன் பண்றது, இந்த மாதிரி ஒரு ப்ரிகாஷனரி ஒரு ட்ரில் அப்படின்றது அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இப்போ எல்லாமே மாடர்ன் வெப்பனைஸ் தான் யூஸ் பண்றாங்க, எல்லாம் சேட்டலைட் பேஸ்ட் ஜிபிஎஸ் தான் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி பழைய ட்ரெடிஷ்னலான சேஃப்டி மெஷர்ஸ் எந்த அளவுக்கு நம்ம கை கொடுக்கும் சார்? இது ஒரு பப்ளிக் அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு பிளஸ் ப்ரிப்பரேஷன், ஒரு பேனிக் சிச்சுவேஷன் இல்லாம இருக்கிறதுக்கு. இப்போ சப்போஸ் இங்க ஏதோ ஒரு ஏர் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா பப்ளிக் ரொம்ப பதட்டமா இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு ட்ரைனிங் பர்பஸ்க்கு தான் இது. எங்க ஒழியணும், நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி ப்ரொபகண்டாலாம் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் அதுக்காக அந்த மாக் ட்ரில்னு சொல்லுவாங்க. நீங்க சொன்னபடி டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு, ஆனா அது கவுண்டர் பண்றதுக்கும் நம்ம கிட்ட ஜாமர்ஸ், அது நம்ம கிட்ட கவுண்டர் ஜாமிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அது ஒரு செப்பரேட் விஷயம். பட் இருந்தாலும் கிரவுண்ட் வேர்ஃபேர்ல நம்ம ஒரு இட்ஸ் நாட் பி ஃபவுண்ட் லேக்கிங். ஸோ பப்ளிக் சப்போர்ட் இஸ் எசென்ஷியல். இந்த மாதிரி விஷயங்கள்ல எப்பவுமே இந்திய மக்கள் இந்தியாவுக்காக, இந்திய நடவடிக்கைக்காக எப்பவுமே உறுதுணையா இருந்திருக்காங்க, கடந்த காலங்களிலும் இப்பயும் இருப்பாங்க. ஆனா எந்த அளவுக்கு நம்பிக்கையோட எஸ் நம்ம பாதுகாப்பா இருக்கும் அப்படின்றதுக்கு நம்முடைய ராணுவ பலம் எப்படி இருக்கு சார்? அதோட ஸ்ட்ரென்த் ஒரு முறை சொல்லுங்களேன். அது 100% நீங்க நம்பலாம். நம்ம ராணுவம் வந்துட்டு அவங்களோட 4-5 மடங்கு ஸ்ட்ராங்கர் தான். கார்களுக்கு வாருக்கு அப்புறம் நம்ம ரொம்ப ரொம்ப ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இது மாதிரி சூழ்நிலையெல்லாம் இது வெரி மைனர் வார்ஃபேர் ஃபார் இந்தியன் ஆர்மி அண்ட் நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ். பாகிஸ்தானால ஒரு மேட்சே இல்லை நம்மளுக்கு. நம்ம கவர்மெண்டோட ஃபோக்கஸ் எல்லாம் பெரிய பெரிய நாட்டு மேல இருக்கு. அண்ட் நம்ம ட்ரூப்ஸ் வந்துட்டு ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்ரிஷியேட் பண்ணப்பட்ட ஒரு இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ், ஏர்ஃபோர்ஸ், நேவி. வி ஆர் மச் பெட்டர் அண்ட் மச் ஸ்ட்ராங்கர் தென் அதர் அட்வர்சரி கண்ட்ரி. ஸோ இதை பற்றியெல்லாம் கவலைப்படவே தேவையே இல்லை. நம்ம பப்ளிக் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இங்கே டெரரிஸ்ட் அட்டாக் வராம பார்க்கறதுக்கு அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளோட பொறுப்பு. இங்கே எங்கேயாவது சந்தேகமான ஆள் நடமாற்றம் இல்லை சந்தேகமான பொருள் இருந்தால் அதை இமீடியட்டா ரிப்போர்ட் பண்றது, க்ரௌடட் பிளேசஸ் எல்லாம் அவாய்ட் பண்றது, அது மாதிரி லூஸ் ஸ்டாக் இல்லாம ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணாம, ப்ரொபகண்டா ஸ்ப்ரெட் பண்ணாம நம்ம ஒரு மொரால் அப்லிஃப்ட் பண்றது, அது மாதிரி தான் நம்ம பப்ளிக் இப்போ செயல்படணும். ஓகே, இப்போ இந்த தாக்குதல், இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்றது முழுக்க முழுக்க ஜெய்ஷ் முகமது, லஷ்கர் இ தொய்பா இந்த மாதிரியான தீவிரவாத அமைப்புகளுடைய தலைமை அலுவலகம் அல்லது முக்கிய அலுவலகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு பாயிண்டட் அட்டாக் பண்றது மூலமா இந்த மாதிரி அமைப்புகள் ரீஆர்கனைஸ் பண்றதுக்கு அப்படின்றது எவ்வளவு சவாலா இருக்கும், எவ்வளவு நாள் ஆகும் சார்? நம்ம இதை குவான்டிஃபை பண்ண முடியுது, இவ்வளவு நாள்ல தான் பண்ணுவாங்கன்னு. அவங்களும் பிளானிங் வச்சிருக்கலாம். இப்போ ஏன்னா அதெல்லாம் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஒன்றும் இல்லை. இதுக்கு எல்லாம் ஒரு பிளானிங் இது மாதிரி அவங்க எந்த வீட்டில் வேணா புதுங்க இப்போ வீடு எங்கே வேணா போய் அவங்களோட ஹெட் குவார்டர் அமைக்கலாம். பேசிக்கலி அதெல்லாம் மேன் பவர் இன்டென்சிவ் தான். இவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் எல்லாம் இருக்காது இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு. ஸோ இது நம்ம குவான்டிஃபை பண்ண முடியும். 2 நாள் ஆகுமா, 3 நாள் ஆகுல, 1 மாதம் ஆகுமா. அவங்க எங்கே வேணா உட்காந்துட்டு இப்போ டெரர் அட்டாக் பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ப்ளஸ் இவங்களோட பிளெஸிங்ஸ் இருக்கு, இந்த அவங்களோட பாகிஸ்தான் ஆர்மியோட பிளெஸிங்ஸ் இருக்கு, அவங்களோட கவர்மெண்டோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கலாம், இல்லை அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம், ஒன்றும் தெரியல. பட் டெரரிஸ்ட்க்கு டைம் எடுக்காது. இன்னும் ஒரு 2 டெரரிஸ்ட் கூட வந்து கலாட்டா பண்ணிட்டு போகலாம் நம்ம நாட்டுக்குள்ள. ஸோ அதனால நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. இது ஃபுல் ஃபிளெட்ஜ் வாரா மாறினா யாருக்கு அதிக பாதிப்பு இருக்கும்? இதை தவிர்க்க வேண்டிய முதல் கடமை யாருக்கு இருக்கு சார்? ஃபுல் ஃபிளெட்ஜ் வார்னா பாதிப்பு 2 பக்கமும் இருக்கும். ஆனா அந்த நாடு டெஃபினட்டா ரொம்ப சஃபர் ஆகும். ஏன்னா நம்ம நாட் ஒன்லி பாகிஸ்தான் டிஃபீட் பண்ணோம், பிளஸ் அவங்க டெரிட்டரி கூட லூஸ் ஆயிடும். இந்த வாட்டி வார் நடந்துச்சு, இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் நம்ம கிட்ட கையில வந்துடும், அவங்களோட பலுச்சிஸ்தான் நம்ம கையில வரலாம்.
அது மாதிரி டெரிட்டோரியல் லாஸ் நிறைய ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம சைட்ல நம்ம எக்கனாமிக் சுச்சுவேஷன் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். நம்ம சைட்ல கேஜுவலிட்டிஸ் இருக்கும். ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் கேஜுவலிட்டிஸ் இருக்கும். வார்ல யாரும் தப்பிக்க முடியாது. ஸோ 2 சைட்ல பாதிப்பு இருக்கும். ஆனால் அவங்க சைட் டெஃபினட்டா ஒரு டோட்டல் லாஸா இருக்கும். நிறைய உங்களுடைய அனுபவத்திலிருந்து நிறைய ஆழமான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்க கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு சிவநாதன்.